ஸோ கிட்டத்தட்ட இந்த மாதிரியெல்லாம் நம்மளை பேச வைக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது தக்லைஃப் திரைப்படம். ஏன்னா இவ்வளோ நாள் மணிரத்னம் சார் படங்களை பார்த்து வளர்ந்தவங்களுக்கு இவரை மாதிரி ஒரு இயக்குனர் ஆகணும், இவரை மாதிரி ஒரு ஆங்கிள் வச்சிடணும், இல்லை மணிரத்னம் சார் படத்தில் ஒரு சீனில் நடிச்சிடணும் அப்படின்ற அளவுக்கு சினிமாவில், குறிப்பாக தமிழ் சினிமாவில் அந்த அளவுக்கு ஒரு உச்சத்தில் கொண்டு போய் வச்சுருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஜாம்பவான் ஒரு பக்கம் இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து 38 ஆண்டுகள் ஆச்சுன்னு சொல்கிறாங்க நாயகன் படத்துக்கு அப்புறமா கமல்ஹாசனும் வந்து மணிரத்னம் இணையிறது. நாயகனை பற்றி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு ஒரு இடத்துல நாயகனோட அடுத்த பார்ட்டாக இருக்கும், இல்லை நாயகனை மிஞ்சி தக்லைஃப் இருக்குன்னு சொன்னதுனால தான் அந்த படத்தோட கம்பேர் பண்ணிட்டு வரேன். நிறைய பேர் இப்போ இருக்க 2K கிட்ஸ் வந்து நாயகன் படத்தை ஒரு ரீவாச்சும் பார்த்துட்டு வந்துட்டாங்க. ஏன்னா அதுலேயுமே வந்து சக்திவேல் நாயக்கர்ன்றதா அவரோட பேர். ஒருவேளை இந்த விக்ரம் இந்த படம் மாதிரி வந்து இந்த எல்சி கான்செப்ட் மாதிரி ஏதோ இருக்குமோன்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருந்துச்சு. பிகாஸ் சிம்புவோட கேரக்டர், த்ரிஷாவோட கேரக்டர் எதையுமே ரிவீல் பண்ணாமல் ரொம்ப வந்து காம்பேக்டாக அந்த படத்தை வந்து அந்த ட்ரெய்லரில் காமிச்சிருந்தாங்க. ஸோ மேபி அதெல்லாம் இருக்குன்ற ஒரு நம்பிக்கையோட தான் போயிருந்தோம். பட் உண்மையிலேயே அது நாயகன் பார்ட் 2 இருந்துச்சா, இல்லை நாயகன் மாதிரி கொஞ்சமாச்சும் இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான்.